கிடைக்கும். இவங்க கையாலே எல்லாம் செய்கிறாங்க பாருங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நீங்கள் யாராவது தேவைன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். பாருங்க, இவங்க அதிரசம் போடுறாங்க, அவங்க முறுக்கு. இது வந்து இது என்ன முறுக்கு? குழல் முறுக்கு. சுத்து முறுக்கும் இருக்கு. அது இன்னும் இனிதான் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்டாக் இருக்கு. அது உடனே விற்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் தட்டை, அதுவும் சீக்கிரமாக விற்றுருன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஆர்டர் வேணும் அப்படின்னா இந்த கடைக்கு நீங்கள் வரலாம். இது எங்கன்னா நம்ம தென்காசி கோவில், காசி விஸ்வநாதன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தப்பகுளம் இந்த பக்கத்தில். ஓகே, இது இப்போ தான் சுட சுட தந்திருக்காங்க. நான் ஒன்று சாப்பிட்டுட்டேன். நான் இப்போ வீட்டுக்கு வாங்கியிருக்கேன். பாருங்கள், நல்லாயிருக்கு, சூடாக இருக்குது. இப்போ தான் போட்டு எடுக்கிறாங்க. அதே மாதிரி இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் சுத்து முறுக்கு, அதுவும் நல்லா இருக்குது. 8 ரூபா, இன்னொன்று 8 ரூபா, இப்படி ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது. அப்புறம் பொடி முறுக்கு இருக்குது, சுத்து முறுக்கு. ஒரு நாளைக்கு எவ்வளோ போடுவீங்க? ஒரு நாளைக்கு 10 முறுக்கு போடுவீங்க. பாருங்க, அமெரிக்கா, ஃபாரின், லண்டன் எல்லா இடத்துக்குமே இவங்க இங்க இருந்து பண்றாங்க. கொரியர். ஆனா டேஸ்டா இருக்கு மக்களே, ரொம்ப டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா நீங்க வரலாம். இங்க வந்தாக்கினா நம்ம காசி விஸ்வநாதன் கோயிலுக்கு ஆப்போசிட்ல எங்க தெப்பகுளம் இருக்கு. அவங்க எந்த கலப்படமும் கிடையாது. எல்லாமே அவங்க கையெண்டு சுத்துறாங்க. பாருங்க, எல்லாமே பாருங்க. இப்பதான் அதிரசம் எடுத்திருக்காங்க. பாருங்க, அதிரசம் தேவைப்பட்டா 10 20 வீட்டுக்கு வாங்கி சாப்பிடலாம். சூடா இருக்கு. உடனே சுத்தி உடனே போட்டு உடனே விக்குது இந்த கடையில. பாருங்க, முறுக்கு எடுக்கிறாங்க. இது வந்து அவங்க அதிரசம் போடுறதுக்கு அவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் நான் சாப்பிட்டு பார்த்ததுல எல்லாமே ருசியாக இருக்குது. நான் எல்லாமே சாப்பிட்டேன், பட் நல்லா இருக்கு. எல்லாமே சூடாக தான் நான் சாப்பிட்டேன். அதேமாதிரி சுத்து முறுக்கு, அப்புறம் குழல் முறுக்கு, இதெல்லாம் இங்கே வந்து நீங்கள் வாங்கலாம். எல்லாமே ரெடி பண்ணி